வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பீர்க்கங்காய் பால் கூட்டு பண்ண போறோம். நம்ம நார்மலா கூட்டு பண்ணும்போது பருப்புலாம் வேக வச்சு சேர்ப்போம், மிளகா மல்லி அதெல்லாம் வறுத்து அரைச்சியும் சேர்ப்போம். அந்த எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்ல, ரொம்ப சிம்பிளான கூட்டு. அதே நேரம் இது சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். சப்பாத்தியோட ரொம்பவே பிரமாதமா இருக்கும். சாம்பார் பொடி, மிளகாய் பொடி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது நம்ம மைல்டா வேணும்னாலும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த கூட்டு வந்து நல்லா சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டுண்டு இந்த கூட்டை விட்டு பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கும் நம்ம தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு எப்பயும் வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா அல்லது குருமா அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலா இந்த பீர்க்கங்காய் பால் கூட்டு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டியாவும் அதே நேரம் சிம்பிளா பண்ணக்கூடிய பீர்க்கங்காய் பால் கூட்டு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் பால் கூட்டு பண்றதுக்கு 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்துட்டு இருக்கேன். தோலை சீவிட்டு மீடியம் சைஸ் பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு லேசா செவந்து வந்ததும் 3 காஞ்ச மிளகாயை இதுக்கு 2 உடைச்சு வச்சிருக்கேன், 1 பச்சை மிளகாய். இந்த கூட்டுக்கு காரமே வந்து இந்த காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் தான். நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். தாளிக்கரைச்சு பெருங்காயம் போட மறந்துட்டேன், நீங்க சேர்த்துருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா வதக்கி விட்டுப்போம். தக்காளி சாஃப்டா வதங்கணும். தக்காளி பாருங்க நல்லா சாஃப்டா வதங்கி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். பீர்க்கங்காயும் வந்து நல்லா சாஃப்டா வேகணும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம், சீக்கிரம் வெந்துடும். பீர்க்கங்காய் வதங்கிறதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தண்ணியை விட்டு அரைச்சி திக்கான தேங்காய் பாலை நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பீர்க்கங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு தான் உப்பு சேர்த்தோம், பீர்க்கங்காய்க்கு இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். 2 நிமிஷத்துக்கு எல்லாமே நல்லா வதங்கி எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் திக்கான தேங்காய் பாலை விட்டுடலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சிருந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், 1 கொதி வந்தா போதும். தேங்காய் பால் விட்டதுக்கு அப்புறம் 1 கொதி வந்தாச்சு. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கூட்டோட கன்சிஸ்டன்சி பாருங்க கரெக்டா இருக்கு. இது நம்ம சாதத்துக்கும் பசஞ்சிக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். பீர்க்கங்காய் பால் கூட்டை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். பீர்க்கங்காய் பால் கூட்டு நல்லா தேங்காய் பால் வாசனையோட கமகமான்னு ரெடி ஆயிடுது. நான் வந்து சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இந்த பீர்க்கங்காய் பால் கூட்டுக்கு தொட்டுக்கிறது கூட எதுவும் வேணும்னு அவசியமே இல்லை. அப்படி வேணும்னா நம்ம அப்பளம், வடாம், இல்ல ஏதாவது ரோஸ்ட், உருளைக்கிழங்கு ரோஸ்ட், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், இல்ல வெண்டைக்காய் கறி இந்த மாதிரி அதை தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து வெங்காயம் சேர்த்து பண்ணிருக்கேன். வெங்காயம் வேண்டாம்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு வெறும் தக்காளியை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். பீர்க்கங்காய் பால் கூட்டு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையா இருக்கு, நல்லா மைல்டா இருக்கு. ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால காரமும் வந்து கரெக்டா இருக்கு, ரொம்ப அதிகமா இல்லை. காரம் அதிகமா வேணும்னா நம்ம ஸ்டார்டிங்ல சேர்த்தோம் இல்லையா மிளகாய் வத்தலும் பச்சை மிளகாயும், அதை நம்ம அதிகமா சேர்த்துக்கணும். காரமே வேண்டாம், ரொம்பவே மைல்டா வேணும் அப்படின்னா நம்ம கம்மியாவும் சேர்த்துக்கலாம். அது தவிர வேற எந்த பொடியுமே நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. இதுக்கு நம்ம புளியும் சேர்க்க வேண்டியது இல்லை,
இந்த 2 தக்காளி நம்ம வதக்கினாலே போதும். அந்த லேசான புளிப்பே வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கூட்டுலயும் வந்து நமக்கு அந்த ஜீரக வாசனை ரொம்ப நல்லா தெரியும். நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சமா ஜீரகமும் சேர்த்து அரைச்சி அந்த பாலை நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதனால அந்த ஜீரக வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு. அது ரொம்ப நம்ம கொதிக்கவும் விடல, ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டோம். அப்ப அந்த தேங்காய் பாலோட வாசனையும் இருக்கு, ஜீரக வாசனையும் இருக்கு. அப்படிங்கறதுனால ரொம்பவே பிரமாதமா இருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பீர்க்கங்காய் பால் கூட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. இது நமக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சாதத்துக்கும் நம்ம பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். மல்டி பர்பஸா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.